ஈழத்தமிழ் மக்கள் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவல கொடுமை இடம்பெற்று அதற்கு மறுவருடமான 2010 டிசம்பரில் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் யூனியன் எனப்படும் ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்கில் உரையாற்றி தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலி கொடுமைகளை நியாயப்படுத்த முனைந்த அன்றைய அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ஷவின் முயற்சி இறுதியில் எவ்வாறு பிரித்தானிய மண்ணில் மண்கவ வைக்கப்பட்டதோ, இப்போது அவரது அரசியல் வாரிசும் மகனுமான நாமல் ராஜபக்ஷவின் முயற்சியும் மண்கவ வைக்கப்பட்டுள்ளது. அதாவது அன்றும் பிரித்தானியாவால் தமிழர்களின் கட்டும் எதிர்வினை மற்றும் எதிர்ப்பால் எப்படி ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்கம் மஹிந்த ராஜபக்ஷவின் உரை நிகழ்வை மீளெடுத்ததோ, நேற்றும் அவ்வாறான காரணங்களின் அடிப்படையில் தான் நாமல் ராஜபக்ஷவின் முயற்சியும் மீளெடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி என்ன, அன்று தந்தையான மஹிந்த செய்தது போல மகனான நாமலும் அவரது அல்லக்கை முகங்களும் டாஸ்போரா புலிகளின் அழுத்தத்தால் தான் தனது ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் உரைகள் நிறுத்தப்பட்டதாகவும் இவை பிரித்தானியாவின் கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு கரிநாள் என புலம்பி மீண்டும் கொழும்புக்கு பெட்டியை கட்டக்கூடும்.